நான் வந்து இந்த வீடியோவை நிறைய நாளைக்கு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கே புதுசா இருக்குது. கடைசியா வந்து வீடியோ போடும்போது சினோ ஐஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த வீடியோமே போடல. எங்களை யாரும் அங்கண்டு கேட்கவும் இல்லை. சரி நாங்களா திருப்பி வீடியோ போடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஸோ என்னாச்சு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வின்டர்ல வெக்கேஷன் டைம்ல வீடியோ போட்டு கொண்டிருந்தோம். அப்புறம் யூனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஏபிசியா போயிட்டோம். அதுக்கு பிறகு மே மாசம் நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு இப்போதான் திரும்பி வந்திருக்கிறேன் ஜூலைல. ஸோ இப்போ நாங்கள் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படியே விடுவான் திருப்பி ஒருக்கா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி நான் மேல போயிட்டு ஜூலைல வந்தேன்னா இந்த கேப்புக்குள்ள ஜூன் மாசம் என் பர்த்டே வந்துச்சுது. ஜூலை ஸ்டார்ட்ல வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சுது. இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு கிஃப்ட் கொடுக்கல, அதால இவர் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தார். அந்த கிஃப்டை வந்து இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோவை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வின்டர் டைம்ல தான் வீட்டுக்குள்ள லொக்கேஷன் வச்சு எடுத்தேன். அப்ப சம்மர் தானே, சம்மர்ல வந்து வெளியில இருந்து நல்ல வெதரா இருக்குது. ஸோ வெளியில இருந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லி நம்ம வெளியில வந்துருக்கிறோம். எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஏசியில இருக்க பிடிச்சிருக்கும். வீட்டுக்குள்ள போனா ஒரு ஏசி குளிரா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மட்டும் எப்பயுமே வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சம்மர் தான் பிடிக்கும், இந்த வெதர் தான் எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போறேன்றாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ வெளியில வந்து போய் ஃப்ரெஷ்ஷா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே கிஃப்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கா வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கார். ஸோ எதுக்கா இந்த போனை வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, நானா கேட்டவர் வாங்கல, அவரா தான் இந்த போனை வாங்கி வச்சிருக்கார். ஆனாலும் இந்த போனுக்கு பின்னால என்னோட நான் வந்து நிறைய நாளாவிட்ட மைண்ட்ல வந்து இன்புட் பண்ண விஷயங்களை வச்சுதான் இந்த போனை வாங்கியிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நாங்க 2 பேருமே வந்து ஐபோன் தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தோம். எங்களுக்கு என்னமோ ஐபோன்ல வர்ற போட்டோஸை விட நம்ம வெளியில போகும்போது மெட்டவங்க வந்து இந்த சாம்சங் போன்ல எடுக்கிற போட்டோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஏதோ கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த போட்டோஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது கூட நல்ல கிளாரிட்டியா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ நாங்களும் 2 பேர்ல ஒரு ஆளையும் சாம்சங்குக்கு மாறக்கூடாது, ஒரு போன்லயே அது நல்ல போட்டோஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து அவர் திங்க் பண்ணி எனக்காக இந்த போனை வாங்கியிருக்கார். ஸோ இது வந்து எனக்கான கிஃப்டா இருந்தாலும் நான் தான் ஃபோன் யூஸ் பண்ண போறேன். அப்ப அது அவருக்கான கிஃப்ட் தான். நான் அவரை தான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன். ஓகே, இன்றைக்கு வந்து இந்த கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபோன். இப்போ தெரியுது நம்மளோட போட்டோ எல்லாம் கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லி. நிறைய கேமரா கொடுத்துருக்காங்க, நிறைய லென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோன். இனி நான் வந்து இதை செட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் லேர்ன் பண்ணணும். இந்த 2 பேருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ இனித்தான் நாங்கள் இதை லேர்ன் பண்ண போகிறோம். இதில் வர்ற வீடியோஸ் தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க. கிளியராக கிளாரிட்டியாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறோம். எல்லாருமே வந்து வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி ஐஃபோன் வாங்குவாங்க. நாங்கள் வித்தியாசமாக வந்து ஆண்ட்ராய்டுக்கு போயிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, இதுதான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், இருக்குதான்னு பார்ப்போம். என்னன்னு சொன்னால் இப்போ ஐஃபோன் வாங்கும் போதெல்லாம் உள்ள எதுவுமே இருக்கிறது இல்லை, சார்ஜரோ எதுவுமே வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன மாதிரின்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறதால நம்ம சார்ஜர் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறோம். எல்லாமே நாம வெளியிலேருந்து வாங்கணும் போல. ஸோ இவங்களும் வந்து ஓகே, இங்கே வந்து வயர் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை நம்மளுக்குரிய சார்ஜர் கேபிளை வந்து கொடுத்துட்டாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம புதுசா வாங்கணும், எங்கள்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவங்க இன்னுமே நம்மளுக்கு சார்ஜரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஐஃபோன் தான் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ஸோ இதான் இப்போ நம்மளோட ஃபோனும் சார்ஜரும். இப்போ நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஃபோனை போயிட்டு 3 hours அப்படி சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வர்ற வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்புறமா எங்களை யாராச்சும் எங்களை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா மிஸ் பண்ணாமன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இனி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புது புது அனுபவங்களோட உங்களை சந்திப்போம். ஸோ புது புது அனுபவங்களுக்கு சப்ஸ்கிரைப்.